கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய வார்த்தைகளோடு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கு அருமையானவர்களே? இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும், அமைப்பதாக கர்த்தர் நடத்துவா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப அழிப்பே, திரும்ப கொடுப்பே, என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாக எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவேன். திரும்ப கொடுக்கிறவ, இழந்து போனதை மீட்கவே தேவகுமாரனாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் சொல்வீர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அருளாதர் இயேசு என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்னதாக நில்லுங்கள். அதற்கு 3 காரியங்கள். முதலாவது ஜெபம், ஆண்டவரோடு உறவு, ஆண்டவரோடு உறவாடும். அனுதினமும் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், ஆனால் முதலாவது கண் விழித்தவுடன் கர்த்தருக்கு முன்னதாக இருங்க. எலியா சொன்னார், நான் கர்த்தருக்கு முன்னதாக இருக்கிறேன் என்று சொல்லி. நீங்களும் நானும் அதை சொல்லும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆதாம் கண் விழித்து பார்த்தபோது தன்னை உண்டாக்கின தெய்வத்தை கண்டார். நீங்களும் நானும் கண் விழித்து ஆண்டவர் சமூகத்தில் பார்க்கும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. வினோதமாய் விசித்திரமாய் நம்மை உருவாக்கினவ, மறைவிடத்தில் உருவாக்கினவ, நானும் நீங்களும் அவருக்கு முன்னதாக நின்று ஜெபிப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவா. 2வது வேதத்தை வாசிப்போம். தேவன் எழுதி கொடுத்த வார்த்தையை தேவன் பல தீர்க்கதரிசிகள் மூலமாய், பல காலகட்டங்களில் வாழ்ந்த தேவ மனிதர் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்த வேதம். வானம் பூமி ஒளிந்து போகும், ஆனால் வார்த்தை ஒழியாது. அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியை நம்மோடு பேசுவார். அவர் பேசுகின்ற விதம் ஒரு வித்தியாசமான காரியமாக இருக்கும். நீங்கள் வாசிக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள். அந்த வார்த்தை நமக்குள்ளாய் கடந்து போய் அந்த வார்த்தையை நாம் வாயினால் அறிக்கையிடும் பொழுது ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 3வது காரியம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அடுத்ததாக அதன் வழிகளில் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயமான தெய்வத்தை துதித்தார்கள் சொன்னார். வழிநடுகளும் ஆண்டவர் பாதுகாத்தார். உங்களையும் என்னையும் இதுவரை பாதுகாத்து நடத்திருக்கிறார். திரும்ப கொடுப்பார். இழந்து எல்லாம் வந்துடும். எனக்கு அருமையான ஒரு நண்பன் உண்டு, என்னோட விசைப்படகுகளை பணியாற்றினவன். அவர் இவ்விதமாக சொன்னார், ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற, ஆனால் எல்லாத்தையும் எப்போ தான் என் பொன்பொருள்லாம் திருப்ப போகிறேன்னு எனக்கே தெரியல. தொழிலும் சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது பிரதர். இந்த கொரோனா காலத்துக்கு பின்னதாக வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஆனாலும் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொன்னார். திடீரென்று கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி பட்டணம் வந்துட்டு மறுபடியும் எங்களோடு கூட வந்து இணைந்து பணியாற்றும் போது அவர் விதமாக சொன்னார், அண்ணா வீட்டுக்கு போன ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை சொன்னால் என் மிஸ்ஸஸ்ஸு என்னோடய மனைவி என்னன்னு சொன்னேன், உன்னை நகைகளை மீட்டுக்கொள்ளும்படியாய் பேங்கிலிருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என் மனைவி கடந்து போனார்கள். எல்லாம் அரசாங்கம் தள்ளுபடி பண்ணி அவன் கையில் கொடுத்துட்டு. ஆச்சரியமான காரியமாக இருந்துச்சு. எனக்கு அருமையானபடி உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் திரும்ப கொடுப்பார். எல்லாவற்றையும் இழந்து தரித்திரத்தோடு வறுமையோடு இருக்கின்றீர்களோ, கலங்காதீர்கள். அவர் செழிப்பை கொடுப்பார். அவர் உங்கள் ரட்சிப்பை கொடுப்பார். அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவரோடு கூட பேசும்படி அன்பை கொடுப்பார். அந்த அன்பை இணைக்கும்போது அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சகலத்திலும் சம்பூர்ணமாய் சாப்பிடத்தக்கதா, மீத துணிக்கள் எடுக்கத்தக்கதா உங்களை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் எல்லா வறுமைகளும் தரித்திரத்தின் ஆவிகளும் விலகி போவதாக. தகப்பனே, அவளை ஆசீர்வதியும். உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அடிச்சனவ.
அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து ஒரு செழிப்பை காணட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.